ஒரு காலத்தில் தமிழர்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே அமைதியாக வாழ்ந்தார்கள். ஆனா பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு அந்த வாழ்க்கை முறையே மாறிப்போச்சு. 18ஆம் நூற்றாண்டு முதல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை முழுவதும் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டார்கள். அப்போது தமிழ்நாட்டில் வறுமை, பஞ்சம், வேலை இல்லாமை அதிகமா இருந்தது. இதையே வாய்ப்பா பார்த்தாங்க ஆங்கிலேயர்கள். வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல சம்பளம் சொல்லி ஆயிரக்கணக்கான ஏழை தமிழர்களை ஏமாற்றி அழைத்துச் சென்றார்கள். அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட முக்கிய இடம் இலங்கை. அப்போ சிலோன். இன்னும் எவ்வளவு நேரம்? கடல் கொந்தளிக்கிறது. கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள், நாம் அடைவோம், கவலைப்படாதீர்கள். உண்மையான வேலை என்ன? அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. மலைகளின் நடுவில் இருக்கும் தேயிலை தோட்டங்கள். அங்கதான் அவர்களோட வாழ்க்கை பூட்டப்பட்டது. அங்கே நடந்தது. காலை முதல் இரவு வரை கடும் வேலை, மழை, குளிர், நோய், எதுவாக இருந்தாலும் வேலை சம்பளம் மிகவும் குறைவு. ஓய்வு இல்ல. ஓடி போக முயற்சிச்சா தண்டனை. வீட்டுக்கு திரும்பணும்னா அது சாத்தியமே இல்ல. என்னால் இந்த சுமையை தாங்க முடியாது. அமைதியாக இருங்கள், அவர்கள் பார்க்கிறார்கள். ஒரு பொய் வாக்குறுதி ஒரு சமூகத்தையே மாற்றிவிட்டது.